2005 ஒரு தலைமைத்துவ பயிற்சி மாநாடுக்காக ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இந்தியாவிலிருந்து என்னை அனுப்பி இருந்தார்கள். நான் அங்க போனேன். 16 நாடுகள் இந்தியாவிலிருந்து நான் போயிருந்தேன். அதுல ஒரு நாடு, எந்த நாடுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே ஸ்டார் கிடைச்சதுங்க. ஸ்டார் பார்ட்டிசிபென்ட் கிடைச்சது. அவருக்கு மட்டும் கிடைக்கவே இல்லைங்க. அவர்கிட்ட போய் நின்று சொல்றத நான் கேட்கிறேன். எல்லாரும் ஜெயிச்சுட்டு போறாங்க, நீங்க ஸ்டார் வாங்கிடணுமே. ஐ வில் ட்ரை அப்படின்னாரு அவரு. எப்போ சொல்றாரு? அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி செஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வேலிடிக்டரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எல்லாருமே ஃப்ளைட் ஏற வேண்டிதான். நடந்த விஷயத்த சொல்றேன், உங்களில் யாருக்கேனும் ஏதேனும் மாற்றம் வருகிறதான்னு பாருங்க. ராத்திரிக்கு என்ன சாப்பிட்றதுங்கிறத எங்ககிட்ட கேட்பாங்க. நாங்கள் குறிச்சு கொடுக்கணும். என் பக்கத்தில் இருந்தவர் என்ன குறிச்சு கொடுத்தாருன்னா, அந்த ஸ்டார் வாங்காத ஆள் இடியாப்பமும் மீன் குழம்பும் குறிச்சு கொடுத்தார். ஸ்ட்ரிங் ஹாப்பர் ஃபிஷ் கறி குறிச்சு கொடுத்தார். நான் சப்பாத்தி சிக்கன் டிக் பண்ணுற. அடுத்தவங்களுக்கு பார்ப்போம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க நூடுல்ஸ், ஒருத்தங்க பாஸ்தா, அது இதுன்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவர் ஃபிஷ் கறியும் ஸ்ட்ரிங் ஹாப்பர் சொல்லியிருந்தார். சரி, எல்லாரும் போயிட்டோம். அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டோம். ஹில்டன் ஹோட்டலில் தான் போட்டிருந்தாங்க, பெரிய ஹோட்டல். போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் எல்லாரும் ரெடியாக உட்காடுறோம். அந்த வேலிடிக்டரி ஃபங்க்ஷனில் அந்த அம்மா எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து கிளாஸ் எடுத்தது. எது லீடர்ஷிப்? நீங்க உண்மையிலேயே தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும் என்றால், மாபெரும் சபைதனில் நீங்க அப்படி நடந்து வரணும்னா, எல்லாரும் உங்களை புகழணும்னா, உங்ககிட்ட என்ன குணம் இருக்கணும்? அந்த குணங்களில் ஒரு குணம், மிக முக்கியமான குணம் என்னன்னா, வீடியோ போடுதுங்க அந்த அம்மா. அந்த ஆள் உள்ள சாப்பாடு டேபிள் நகர்த்திக்கிட்டு வராங்க. உள்ள ஒருத்தர் வராரு. இந்த ஸ்டார் வாங்கலல்ல, அவருடைய ரூம் திறக்குது. அவர் உள்ள கூப்பிடுறாரு. உள்ளே கூப்பிட்ட உடனே சைன் பண்ணி அமுச்சிடுறாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே பேசப்படலை. கிளியரன்ஸ்க்கு வராங்க, கிளியரன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அந்த அம்மா கேட்டுச்சு, உங்களுக்கு என்ன சர்வ் பண்ணப்பட்டுச்சின்னு. அவர் சொன்னார், சிக்கன் அண்ட் சப்பாத்தின்னு சொன்னார். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டார். நான் ஸ்ட்ரிங் ஹாப்பர் அண்ட் ஃபிஷ் கறி சொல்லியிருந்தேன். அது வந்துதா? வரல. உங்ககிட்ட தானே கேட்டாங்க என்ன வேணும்ன்ட்டு, நீங்கள் தானே நோட் பண்ணி கொடுத்தீங்க. அது வரலல்ல, அது வரலன்னு ஏன் நீங்கள் கேட்கல? கொடுத்ததை சாப்பிடுவீங்களா? ஒரு லீடர் தான் எதை நிர்மாணித்து விட்டானோ, எதை தீர்மானித்து விட்டானோ, அந்த தீர்மானத்திலிருந்து ஒருபோதும் அவன் தன்னை விலக்கிக் கொள்வதில்லை. நின்று எதிர்த்து அதை கேட்டு அதற்கான கிளியரன்ஸ் வாங்காமல் அவன் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. நீங்கள் உங்கள் கூச்ச சுபாவத்தாலும், உங்கள் பேரன்பு மிகுதியாலும், உங்களுடைய தன்னம்பிக்கை இன்மையாலும் நீங்கள் ஸ்டார் என்கின்ற இதை வாங்குவதற்கான வாய்ப்பை இழக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். ஏதாவது ஒன்று வருதா நமக்கு முன்னால, உனக்கு விருப்பம் இல்லையா? இது ஹம்பலா சொல்லி, இது எனக்கு விருப்பம் இல்லைங்க, இது என்னன்றதை சொல்லுங்க. முன்னால் இருக்கிறவங்க கோச்சிக்கிட்டோங்கிற நான். எனக்கு தேவையானதை நான் சொல்லும் போது நீ எப்படி கோச்சிக்குவ? அதுல என்ன இருக்கு? நம்முடைய வாழ்க்கை நமக்கானது. அது ஒரு முறை வருகின்ற வாய்ப்பு. அதில் நன்மை தீமைகள் கலந்து இருக்கும். சுயமரியாதையுடன் புறப்பட்டு இருங்கள். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று என்ன தெரியுமா? சாதாரணமாக ஜெயிச்சிடலாங்க. கூட்டத்தில், சாதாரண கூட்டத்தில் ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கிறவங்க எல்லாம் கூட்டத்தில் போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தோத்துருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணு இருக்குல்ல, அவளை கொண்டு போய் ஜீனியர்ஸ் இருக்கக்கூடிய கூட்டத்துக்குள்ளே போடுங்களேன். அவ புறச்சூழ்நிலைகளால் மட்டுமே அவ ஜெயிச்சிட்டு இருக்கிறான்னா, அவ அகச்சூழ்நிலை சரியாக இல்லை என்றால் அந்த ஜீனியர்ஸ் மத்தியில் அவளால் சஸ்டெயின் பண்ணவே முடியாது, தோத்துருவா. ஜெயிக்கிறதுங்கிறது அப்படிங்கிறது புறச்சூழ்நிலைகளால் வருவதில்லை, உள்ளிருந்து கிளம்புகின்ற மிகப்பெரிய ஆற்றல். அது அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் தலைமைத்துவம் பெறுகிறார்கள், அவர்கள்தான் சபையில் நடக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் மாலை விழுகிறது, அவர்கள் சொல்லுவதை இந்த உலகம் கேட்கிறது. நன்றி, வணக்கம்.